ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சேரன் குடும்பமும் நிலா குடும்பமும் ஒரே இடத்துல சந்திக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுது. சந்திச்சதும் நிலாவை பார்த்ததுமே அவங்க அப்பா அண்ணனுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஏன்டா இங்கே அவள் வந்தா அப்படின்ற அளவுக்கு அவங்க மனசை புண்படுத்துகிற மாதிரி 3 பேருமே வார்த்தையில் அள்ளி வீசுகிறாங்க. தாசும் சரி, மனோகரனும் சரி, தேனும் சரி. அவங்க 3 பேரும் பேசுகிறத அவங்களால காது கொடுத்து கூட கேட்க முடியல. அந்த அளவுக்கு பயங்கரமாக வார்த்தையில் விடுறாங்க. நிலா அதை கேட்டு ரொம்பவே மனசு உடஞ்சி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த சோழன் சும்மா இருக்க முடியாமல் எவ்வளவோ அவரும் பேசிட்டு போகிறாங்கன்னு பார்க்குறாரு. ஆனால் அவங்க எல்லையை மீறி பேசவும் அவருக்கு கோபம் வந்துடுது. இனிமேல் நிலாவை பற்றி தப்பாக பேசுனீங்கன்னா நடக்கிற கதையே வேறு அப்படிங்கிறாரு. அதுக்கு தாசு கேட்குறாரு, என்னடா 15 நாள் என் வீட்டில் வேலைக்கு வந்துட்டு பிச்சைக்கார நாயை என் தங்கச்சியை கூட்டிகிட்டு வந்ததும் இல்லாமல் என்னடா மரியாதை கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, என் தங்கச்சியை கூட்டிகிட்டு வந்தோமே எங்கள் குடும்பமே ஒன்றும் இல்லாமல் போச்சுடா, எவ்வளோ அசிங்கப்பட்டோம்னு உனக்கு என்னடா தெரியும்? நீ பணக்கார வீட்டு பிள்ளைய கூட்டிகிட்டு வந்துட்டு நீ இங்கே பகுமானமாக டான்ஸ் ஆடிக்கிட்டு திரியிற அப்படின்னு சொல்லி தாசு சோழனையும் ரொம்ப பேச ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு சோழன் கேட்குறாரு, என்ன வேணாலும் பேசிக்க, என் பொண்டாட்டியை பற்றி எதுவும் நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லும். என்னடா பொண்டாட்டி, இன்னைக்கு தாண்டா உனக்கு பொண்டாட்டி, இதுக்கு முன்னாடி அவள் என் தங்கச்சிடா அப்படின்னு. தங்கச்சி மாதிரியா நினச்சி பேசுவீங்க அப்படின்னு கேட்குறாப்புல. உடனே சேரன் ஓடியாந்துட்டு டேய் விட்றா விட்றா அப்படிங்கிறாப்புல. அவருக்கு யாருன்னு தெரியலை. அப்புறம் நிலா கண் சாடையிலே சொல்கிறாங்க அம்மா அப்பா அண்ணன்னு. அதை புரிஞ்சுக்கிட்டு உடனே நிலாவுடைய அம்மா அப்பானவும் விட்றா, அவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், விட்றா விட்றாங்கிறாங்க. அதெல்லாம் விட முடியாதுண்ணே, உனக்கு இவங்களை பற்றி ஒன்றும் தெரியாது, பயப்படாதண்ணே, பேசாமல் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சேரனை சொல்லிட்டு இவர் மேற்கொண்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ மனோகரன் சொல்கிறாரு, இவனெல்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடாதுடா, இவன் நம்மகிட்ட நின்று பேசுகிறதுக்கே தகுதி இல்லாதவன், இவனை இவ்வளோ நேரம் பேச விட்டதே தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை 2 அப்பா அப்புடா அப்படின்னவும் சரின்னு சொல்லிட்டு வேகமாக சோழனை அடிக்க வர்றாப்புல. அந்த நேரம் பாண்டியன் கையை பிடிச்சிட்றாப்புல. எங்கள் அண்ணன் மேலே ஒரு அடி விழுந்துச்சு, நீ உயிரோட போக மாட்ட அப்படிங்கிறாப்புல. என்னடா மிரட்டுறீங்களா, பொறுக்கி பயில மாதிரி இருக்கீங்க, உங்களோட அவள் சுற்றிக்கிட்டு திரியிறா பாரு, அதை நினச்சா தாண்டா வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனோகரன் பேசுகிறாப்புல. அந்த நேரம் தேனும் சொல்கிறாப்புல, ஏண்டி உன்னை எவ்வளவு நாங்கள் பொத்தி பொத்தி வளர்த்தோம், இப்படி 4 ஆம்பளைகளுக்கு முன்னாடி இப்படி ஒரு பொம்பளையாள் இப்படி கேவலமாக சுற்றிக்கிட்டு திரியிறைய, பார்க்குறவங்களுக்கு இது எப்படி தெரியும்னு நினைக்கிற? இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? படிச்சிருக்கேல, அறிவில்லை உனக்கு? ஒருத்தனை கூட்டிக்கிட்டு தான் ஓடியாந்த, இப்போ உன் பின்னாடி 4 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு சேரனுக்கே கோபம் பழியாக வருது. சேரன் கேட்குறாரு, ஏங்க உங்கள் பொண்ணை பற்றி நீங்களே இப்படி தப்பாக பேசலாமா? நீங்கள் பெத்த பொண்ணு அந்த மாதிரி தப்பு பண்ணுமா? கொஞ்சமாவது யோசிச்சிங்களா அப்படின்னவும், டேய் நீ யார்டா அதை சொல்ல? அவனை பெத்த பொண்ணு மாதிரியாடா நடந்துக்கிட்டா? எங்கள் மனசை காயப்படுத்திட்டு வந்தவ தானடா அவளை எப்படிடா நாங்கள் அவள் பொண்ணே இல்லைன்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லவும், அப்புறம் ஏங்க தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு சேரன் பொறுமையாக தான் கேட்குறாரு. அப்போ பாண்டியன் சொல்கிறாரு, அண்ணே இவங்ககிட்டலாம் பேசி பிரயோஜனம் இல்லைண்ணே, கை வச்சாதானே சரியாக வரும் அப்படின்னு சொல்லவும் உடனே மனோகரன் சொல்கிறாரு, எங்கடா கை வைடா பார்ப்போம், இந்த ரெஸ்டாரண்ட்டில் கால் வைக்க கூட தகுதி இல்லாதவங்களுக்கு எங்கள் மேலே கை வைக்கணும்னு நினைக்கிறியா? எங்கே வைடா பார்ப்போம், நீ வச்சுட்டு உயிரோட போயிடுவியான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லவும் உடனே அந்த இடத்துல பக்கத்தில் எல்லோரும் விலக்கி விட்றாங்க. நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் விலக்கி விட்டதும் அவங்கவுங்க தனியாக போயிடுறாங்க. அப்போ தான் தாசும் மனோகரும் நினைக்கிறாங்க, இவனை எப்படியாவது இந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டே நம்ம போகிறதுக்குள்ளே இவனை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்டை ஃபோன் பண்ணுறாரு. அவங்க ஃப்ரெண்டுகிட்ட எப்படியாவது இந்த ரெஸ்டாரண்ட்டில் உள்ளவனை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், அப்படியெல்லாம் உன் இஷ்டத்துக்கு காலி பண்ண முடியாது நண்பா, ஏன்னா ரெஸ்டாரண்ட்டுக்குன்னு ஒரு இது இருக்குது, ஏதாவது தப்பு செஞ்சால் நம்ம காலி பண்ணலாம், சும்மா எதையாவது காரணம் சொல்லி அவங்கள வெளியேற்ற முடியாது, ரெஸ்டாரண்ட்டு கெட்ட பேர் ஆயிரும், அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ரெஸ்டாரண்ட்டுக்கே ஒரு பேர் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லவும், என்னடா அப்படி சொல்கிற அப்படின்னவும், ஆமாம் நண்பா, இந்த விஷயத்தில் உனக்கு உதவி பண்ண முடியாது, வேணா நீ வேறு ரூம்பை கூட எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாரு. இதை கேட்டதுமே தாசு ரொம்ப கடுப்பாகி மனோகர்கிட்ட சொல்கிறாரு, அப்பா அவனும் முடியாதுன்னு சொல்லிட்டான்ப்பா, என்னப்பா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாஸ்கிட்ட மனோகரன்கிட்ட தாஸ் கேட்குறாரு. சரிடா நம்ம வேணா வேறு ரெஸ்டாரண்ட் போவோமா அப்படின்னு கேட்குறாப்புல. இவனுக்கு பயந்துக்கிட்டு நம்ம போக முடியுமா அப்படின்னு தேனும் கேட்குறாங்க. அப்படி என்னங்க வேலைக்கார நாய்க்கு பயந்துக்கிட்டு நம்ம போகிறது அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. ஆமாம் அம்மா சொல்கிறதான் சரின்னு படுது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைடா அவன் மூஞ்சியில் முழிக்கவே எனக்கு பிடிக்கலடா அப்படின்னு மனோகர் சொல்கிறாரு. அதுக்காக நம்ம இப்படியே விட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தாசு சேரன் குடும்பத்துக்கு என்னென்ன செய்யணுமோ, அவங்க எப்படியெல்லாம் அவங்க சித்திரவதை அடைஞ்சு அந்த ரெஸ்டாரண்ட்டு ஓடணுமோ அவ்வளவு சித்திரவதையும் கண்டுக்கிறாமல் தெரியாத மாதிரி ஒவ்வொரு இதையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவங்களும் ஒவ்வொன்றையும் மீறி தான் அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருந்துக்கிட்டு இருக்காங்க சேரன் குடும்பம்.
என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு தாசு. அவங்க ரெஸ்டாரண்ட் விட்டு போகிற மாதிரி தெரியல. இவங்களுக்கு பயந்து நம்ம போகிறதானே அவங்க இருக்கா, அவங்களுக்கு பயந்து இவங்க போகிறதானே இவங்க இருக்க. அதுக்கப்புறம் தான் வந்து தாசு ஒரு முடிவு பண்ணுறாரு. இவனை எப்படியாவது ஆளை வச்சு தூக்கிறோம்னு சொல்லிட்டு 4 அடியாளுக்களை விட்டு அவனை தூக்கி அவங்க 4 பேர்த்தையும் காலு கையை ஒடிச்சு விடுன்னு சொல்ல, உடனே வந்து இவங்க 4 பேரும் வந்து 4 பொறுக்கிகளும் வந்து சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன் இருக்கிற இடத்துல ஃபைட் பண்ணுறாங்க. இதுக்கு கேட்கவா வேணும்? சோழனும் பாண்டியன் 2 பேருமே போதும் பிரித்து மேய்ஞ்சிடுறாங்க. கடைசியில் இவங்க கையால் ஒடிக்கிறோம்னு நினச்சி கடைசியில் அவங்க கையால் ஒடிச்சு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிடுறாரு சோழன், பாண்டியன். இதை கொஞ்சம் கூட தாசு எதிர்பார்க்கல. அவங்கள அடித்து ஆஸ்பத்திரிக்கு போவாங்கன்னு நினச்சா இவர் அனுப்பின ஆளுக ஆஸ்பத்திரியில் கிடக்கிற மாதிரி அவங்க பண்ணிடுறாங்க. என்னடா இவங்கள ஒன்றுமே பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு மனோகரன்ட்ட போய் சொல்கிறாரு. என்னப்பா என்ன செஞ்சாலும் இவங்க போக மாட்டேங்கிறாங்க, இவங்களை என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லவும், சரிடா நம்ம ஒரு ஐடியா பண்ணுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு தாசும் மனோகரனும் பெரிய திட்டம் போடுறாங்க. அது என்ன திட்டம்ன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.